அன்புள்ள தமிழ் இதயங்களே, நான் டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், உங்கள் மத்தியிலே ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். அந்த பாடல் என்னவென்றால், தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் வாழ்த்தி பாடுகிறேன். கேட்கிறீர்களா? தவறு இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக் கொள்கிறேன். ஆனால் என்னை யாரும் வாழ்த்தக்கூடாது. வாழ்த்துவது என்னை வீழ்த்துவதற்கு சமமாகும். ஆதலால் என்னை வாழ்த்தாமல் நான் பாடுகின்ற பாடல்கள் பிழை இருந்தால் அதை எனக்கு எடுத்து சொல்லி என்னை திட்டுங்கள். இதைத்தான் நான் விரும்புவேன். இப்போது பாடுகிறேன், கேளுங்கள். வந்தாரு 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 யாருங்க வந்தாரு? எவருங்க வந்தாரு? எதுக்குங்க வந்தாரு? வந்தாரு வந்தாரு யாருங்க வந்தாரு? வந்தாரு வந்தாரு வள்ளலுக்கு வள்ளலாக வந்தாரு. வள்ளலுக்கு வள்ளலாக வந்தாரு. அல்லல் போக்கும் வல்லவராய் வந்தாரு. யாரு? நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்தாரு. வந்தாரு அல்லல் போக்கும் நல்லவராய் வந்தாரு. அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு தந்தாரு. அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு தந்தாரு. பெண்களுக்கு தந்தாரு. பெண்களுக்கு தந்தாரு. பெண்களுக்கு தந்தாரு. ஆமா, பெண்களுக்கு தந்தாரு. ஆயிரம் ஆயிரமாய் நன்மைகளை தந்தாரு. நமது ஸ்டாலின், நமது மாண்புமிகு ஸ்டாலின் ஏழை மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை தந்தாரு. பிள்ளைகளை படிப்பதற்கு, பிள்ளைகளும் படிப்பதற்கு, பள்ளி பிள்ளைகளும் படிப்பதற்கு கல்வியுடன் 2 வேளை உணவும் அளித்தாரு. கல்வியுடன் 2 வேளை உணவும் அளித்தாரு. தந்தாரு, அவரு தந்தாரு. மீண்டும் வருவாரு. தேர்தலிலே அவர் ஜெயித்து மீண்டும் அவர் முதல்வராக வருவாரு. எப்படி வருவாரு? ஏராளமான வாக்குகளை வாங்கி, ஏராளமான வாக்குகளை வாங்கி மீண்டும் அவர் வெற்றி பெற்று முதல்வராக வருவாரு. நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் மீண்டும் தேர்தலிலே நின்று ஜெயித்து மீண்டும் மீண்டும் முதல்வராக வருவார். ஆயுள் கால முதல்வர் அவர்தான். யாரு? நம்ம மு.க. ஸ்டாலின் தான் தமிழகத்திற்கு ஆயுள் கால முதல்வர். இதை அறியாமல் ஏன் நீங்கள் பதறுகிறீர்கள்? நான் அரசியல் கட்சியை சார்ந்தவன் அல்ல. நான் காமராஜரின் தொண்டர். ஒரு காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் முக்கிய பதவி வகித்த நபர் நான். ஆனால் காமராஜர் இறந்தபோது நான் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிவிட்டேன். இப்போது எனக்கு அரசியல் கிடையாது. ஆனால் அரசியல் எனக்கு தெரியும். நான் அரசியல் செய்ய மாட்டேன். நான் சமூக சேவை தான் செய்வேன். சமூக சீர்திருத்தங்கள் தான் செய்வேன். நான்
டாக்டர் அம்பேத்கரை சிறு குழந்தையாயிருக்கும்போது பார்த்து அவர்களிடம் நான் பேசினேன். அந்த பெருமை எனக்கு போதும். யார் மூலம் பேசினேன்? எனது தலைவர் காமராஜர் தான் டாக்டர் அம்பேத்கரை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போது எனது தந்தையும் கூட இருந்தார். அப்போது அதன் பிறகு நான் தந்தை பெரியார் அவர்களோடையும் பல முறை பழகி வந்திருக்கிறேன். பெரியாரும் ஒரு நல்ல சீர்திருத்தவாதி. பெரியாரின் வழியிலே தான் நானும் இறைவணக்கம் செய்யாத மனிதன். என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இறைவனை வணங்குவார்கள், நான் வணங்க மாட்டேன். நான் சட்டத்தின்படி இந்த நாட்டிலே ஏழை மக்களுக்கு பற்பல நன்மைகளை செய்து வருகிறேன், தொடர்ந்து செய்வேன். கேளுங்கள். வருவார் நமது முதல்வர், மீண்டும் வருவார், முதல்வராக மீண்டும் ஜெயித்து வருவார். கள்ளமில்லா முதல்வர், நல்ல உள்ளம் படைத்த முதல்வர், பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை போல உதவுவார். பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை போல உதவுவார். தாயை இழந்த குழந்தைக்கு, தந்தையை இழந்த குழந்தைக்கு தாயாக தந்தையாக இருந்து ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யும் ஒரே தலைவர் இந்த மக்கள் தலைவர் நமது ஸ்டாலின், மாண்புமிகு ஸ்டாலின். தன்னடக்கம் தன்னடக்கம் நியாயம், தன்னடக்கம் நியாயம் அத்தனையும் கொண்டவர் யாரு? நம்ம முதல்வர். ஜனநாயகம் தழைப்பதற்கு, ஜனநாயகம் தழைப்பதற்கு என்றும் அவர் பாடுபடுறாரு. பெண்களுக்கு உரிமை தந்தாரு, பெண் குழந்தைகளுக்கு உணவு தந்தாரு, ஆண் குழந்தைகளுக்கு உணவு தந்தாரு. தூய்மை பணியாளருக்கு 3 வேளை உணவு தருகிறார். தூய்மை பணியாளருக்கு 3 வேளை உணவுடனே சம்பளமும் தருகிறார். ஆகையால் தமிழகத்தில் ஏழை மக்களின் வாழ்வு மலர்கிறது மலர்கிறது மலர்கிறது. இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், லா பர்சன், ஈரோடு முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், பகுதி 1. மீண்டும் பாருகிறேன், கேளுங்கள். நமது முதல்வர், நமது முதல்வர். நான் அரசியல் சார்பற்றவன், இருந்தாலும் முதல்வர் எனக்கும் முதல்வர் தான். அவர் என்னை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர் எனக்கு உயர்ந்தவர் தான். இப்படித்தான் இலக்கியம் சொல்கிறது, நமது தமிழ் பண்பாடு சொல்கிறது. ஆகையால் ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டிலே ஆயுள் காலமும் முதல்வராக இருப்பார். அவரை நான் வாழ்த்துவதற்கு தகுதி உண்டு. அதனால் நான் வாழ்த்துகிறேன். அவர் வாழட்டும், அவரால் தமிழினம் வாழட்டும், தமிழகம் வாழட்டும். மத நல்லிணக்கத்தை போற்றும் மாமனிதர் அவர். அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை. அதனால் ஒரே ஒரு பாடல் மீண்டும் பாடி முடிக்கிறேன். வந்தாரு வந்தாரு அவர் மீண்டும் வருவார், தமிழகத்துக்கு முதல்வராக வருவார். தந்தாரு அவர் தந்தாரு, பல நல்ல திட்டங்களை அள்ளி அள்ளி தந்தாரு. அவராட்சி அவராட்சி நல்லாட்சி, அதை ஆதரிப்போம் ஆதரிப்போம் ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.